அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது ஹார்ட் அட்டாக்கு துணை மருந்துகள் சொல்கிறேன். இது எல்லாமே கடையில் தான் கிடைக்கும். வாங்கி சித்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இருதய நோயிலேருந்து வெளியே வரலாம். சுத்தமாக பூரணமாக சரியாயிடும். இதெல்லாம் சித்தர்களுடைய மருந்து. இது எந்த மருந்துமே என்னுடைய சொந்த கருத்தோ நாம் கண்டுபிடிச்சது கிடையாது. எல்லாமே பெரியவங்களுடைய முறை தான். அதை நம்ம தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம், அவ்வளோதான். எல்லாம் ஞானிகளோட முறை. ஆத்மஞான குரு சுவாமி சிவபிரகாஷ் அப்பா அவர் கையாண்ட மருந்துகளை தான் உங்களுக்கு நாம் சொல்கிறோம். அர்ஜுனாரிஷ்டம், அஸ்வகந்தாரிஷ்டம் ரெண்டையும் கலந்து காலை இரவு 20 ml குடிக்கலாம். திராட்சாரிஷ்டம், தசமலாரிஷ்டம் காலை இரவு 20 ml அளவு குடிக்கலாம். ஒரு யுனானி மருந்து இருக்குது, அற்புதமான மருந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு. ஹரக் அப்ரேகம் கமீரே ஏ அப்ரேகம் பாஜாவாகிர். இந்த மருந்தை பெரிய பேரில் முஸ்லீமுடைய மருந்து. இது மிக அற்புதமான மருந்து. இது இதய நோய்க்கு நம்பர் 1 மருந்து. இதை வாங்கி காலையில் இரவில் 1 டீஸ்பூன் அளவு கொடுக்கலாம். இன்னொரு மருந்து பாருங்கள், இதுவும் முகமதியர் மருந்து தான். அவரும் நம்ம அப்பா தான். எல்லாமே வெவ்வேறு பேரில் நம்மளுடைய குருமார்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் நம்முடைய குரு தான் நம்ம அறியணும். கிறிஸ்துவ மருந்துகளும் இருக்குது. யாகோப்பு சிந்தாமணின்னு சொல்லிட்டு யாகோப்பு எழுதின மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. அது போக போக அந்த பதிவெலாம் அவங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மதத்துலேயும் ஞானிகள் பிறந்து மக்களுக்காக மக்கள் நலம் கருதி இந்த மூலிகைகள் எப்படி பயன்படுத்தி மருந்து செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பதிவு போடும்போது அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, சொல்கிறோம். ஹக்கீம் அர்ஷத் வாலா அப்படின்னு ஒரு மருந்து. இதுவும் யுனானி மெடிசன் தான். ஹக்கீம் அர்ஷத் வாலா. இதையும் காலையில் இரவில் 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். இதெல்லாம் அற்புதமாக இதய நோயை குணப்படுத்தும். இன்னொரு மருந்து பாருங்கள், கமீரே ஹே அப்ரேகம் பாஜாவாகா ஹாகிர் அப்படின்ற ஒரு மருந்து. இதுவும் இதய நோய்க்கு கொடுக்கலாம். கமீரே கௌஜபான் ஹம்பரி ஜவாரிஷ் வாலா அப்படின்னு ஒரு மருந்து. இதையும் இதய நோய்க்கு கொடுக்கலாம். இதெல்லாம் இதய நோய்க்கு ஒரு அற்புதமான யுனானி மெடிசன். இதை வாங்கி பயன்படுத்தினா இதய நோயிலேருந்து பூரணமாக குணமாகலாம். இதெல்லாம் பெரிய ஞானிகளோட முறை. அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறோம். நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.